சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்களிடம் விசாரணையை நடத்த ஆரம்பித்துவிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி இவர்களை தொடர்ந்து அவர்களிடம் இருந்து பெற்ற ஆவணத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களது ரகசிய அறையை தற்பொழுது கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 4.5 லட்சம் கோடி மெகா ஊழலை திமுக அரசு செய்திருப்பதாக திமுகவின் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வெளியிட்டிருந்தார். அந்த பணங்கள் எல்லாம் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் என்பதை தற்பொழுது ரகசிய அறையே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இந்த இடம் மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டால் திமுக மட்டுமல்ல, கோபாலபுர குடும்பமே தற்பொழுது மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறிவிடும். சன் நெட்வொர்க்காக இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், அனைத்திற்குமே இறுதியாக சீல் வைக்கக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்படும் என்பதில் துளியளவு கூட மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் இவர்களை விசாரணையின் மூலமாக ஆதாரங்கள் அனைத்தையுமே சேகரித்தால் மட்டும்தான் இவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது நன்றாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். தற்பொழுது ஆட்சி அதிகாரம் இருப்பதால் வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் பறிக்கப்படும். அப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது தீவிர விசாரணையே ஏற்பாடுகளை செய்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஸ்டாலின் அவர்களது ரகசிய அறையை கைப்பற்றும் பட்சத்தில் அங்கிருந்து பல கோடிகள், பல லட்சம் கோடிகள் கைப்பற்றப்படும் பட்சத்தில் தமிழக அரசின் நிலைமை தலைகீழாகவே மாறும். திமுக ஆட்சி இழக்க நேரிடும். திமுகவின் அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எங்கு எல்லாம் இந்த பணத்தின் மூலமாக வேலை நடந்தது, யாரெல்லாம் பயனடைந்தார்கள் என்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் திணறதான் போகிறார். ரகசிய அறை என்பது கிட்டத்தட்ட சாதாரண விஷயம் கிடையாது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட கலைஞர் காலத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஊழலை சம்பாதித்த அனைத்து பணங்களும் அங்குதான் பதுக்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.